ஒரு அமைதியான சிறிய குளத்தில் அடர்ந்த காட்டின் உள்ளே இரண்டு நெருங்கிய நண்பர்கள் வாழ்ந்தனர். ஒரு சிவப்பு மீன் மற்றும் ஒரு நீல மீன். அவர்கள் தினமும் ஒன்றாக விளையாடினார்கள், வட்டமாக நீந்தினார்கள், குமிழிகளை துரத்தினார்கள். ஒரு காலை குளத்தின் விளிம்பில் சுற்றி ஆராய்ந்து கொண்டிருந்த போது சிவப்பு மீன் ஒரு வலையில் சிக்கிக்கொண்டது. அது அசைந்தாள், முயற்சித்தாள், ஆனால் வலை அவளை விடவே இல்லை. உதவுங்கள் என்று சிவப்பு மீன் கத்தியது. நீலம் மீன் அதைக் கண்டு விரைவாக நீந்தி வந்து, கவலைப்படாதே, உதவியை தேடி வருகிறேன் என்று தைரியமாகச் சொன்னது. முதலில் அவன் அருகிலிருந்த கருப்பு மீன்களிடம் சென்றான். தயவு செய்து எனக்கு உதவ முடியுமா? என் தோழி சிக்கிக் கொண்டது. ஆனால் கருப்பு மீன்கள் தங்களது தலைகளை ஆட்டினார்கள். இது எங்கள் பிரச்சனை இல்லை என்று கூறிவிட்டு நீந்திச் சென்று விட்டது. அடுத்து நீலம் மீன் தாமரையின் இலை மீது உட்கார்ந்திருந்த தவளைகளை பார்த்தான். தயவு செய்து என் தோழியை விடுவிக்க உதவுங்கள் என்றது. ஆனால் தவளைகள் நீரில் தாண்டி குதித்தன. நாங்கள் மிகவும் பிஸியாயிருக்கிறோம் என்று கூறினார்கள். பின்னர் நீலம் மீன் தனியாக நீந்திக் கொண்டிருந்த மஞ்சள் மீனை சந்தித்து, நீங்கள் எங்களுக்காக உதவுவீர்களா என்றான். மஞ்சள் மீன் நெற்றியை சுருக்கினாள். இல்லை, அது மிகவும் ஆபத்தானது, மன்னிக்கவும் என்றன. மிகவும் வருத்தமடைந்தாலும் விடாமுயற்சி விடாமல் நீல மீன் இறுதியில் பாறைகளுக்கு நடுவில் மறைந்திருந்த நண்டுகளிடம் சென்றான். தயவு செய்து நண்டு சகோதரர்களே, என் தோழி ஒரு வலையில் சிக்கிக் கொண்டாள். வேறு யாரும் உதவத் தயாராக இல்லை. நீங்கள் தயவு செய்து உதவ முடியுமா? நண்டுகள் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள். ஒரு பெரிய நண்டு முன்னே வந்து, ஆம், நாங்கள் உதவுவோம் என்றான். நண்டுகள் நன்றாக நகர்ந்து வந்து தங்களது கூரிய நக்கிகளால் சிட், சபா, சித்ரு என வலையை வெட்டினர். அவர்கள் வலையை கிழித்து சிவப்பு மீனை விடுவித்தனர். நன்றி, நன்றி என்று சிவப்பு மீன் மகிழ்ச்சியுடன் சொன்னாள். நீல மீன் புன்னகைத்தது. இப்போது நீ பாதுகாப்பாக இருக்கிறாய். அந்த நாளுக்குப் பிறகு சிவப்பு மீன், நீலம் மீன் மற்றும் நண்டுகள் நெருங்கிய நண்பர்களாக மாறினார்கள். மேலும் அவர்கள் ஒரு பாடம் கற்றுக்கொண்டார்கள். உண்மையான நண்பர்கள் மற்றவர்கள் உதவாத போதும் உதவ முன் வருவார்கள். நாமளும் தேவையான நேரத்தில் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும். நன்றி. மீண்டும் சிந்திப்போம். அடுத்த கதையில லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.